அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? இயேசுவிடத்தில் எப்படி நான் அன்பு கூற வேண்டும்? இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு என்ன? எத்தனை பேர் நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்க இன்னைக்கு காலையில்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குறார். அப்போது எழுந்து நீங்கள் மணிக்கணக்கான ஜெபம் பண்ணல கூட இயேசுவை நினச்சி பார்த்தீங்களா? இயேசு பேரை சொன்னீங்களா? இயேசு சொன்னீங்களா? இயேசு பேரை சொன்னீங்களா? எத்தனை பேர் சொன்னீங்க இயேசுவே அப்படி சொன்னீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. அவர் கிருபை ஏராளமானதுங்க. அவர் பேரை சொன்னாலே அவர் கிருபை தருவார். ஆமென். நீ நினைக்கிறேன் நான் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறேன். மணிக்கணக்கில் சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறது கிடையாது. எழுந்து உட்காந்துன்னு அவர் ரசிப்பு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணணும், ஸ்தோத்திரம் எதை சொல்லணும் எனக்கு தெரியல, அப்படி பேசுவேன் நான். ஆமீன், அல்லேலூயா. தேவனிடத்தில் பேசுவது தான். ஆமீன். மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்லாம் கிடையாது. பாருங்கள், அன்பு கூறுவது என்பது என் இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு உணர்வுங்க. இருதயத்தில் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஏற்படுகிற ஒரு நல்ல உறவு, ஐக்கியம். ஆண்டவரோடு பேசுகிறது, சம்பாஷிக்கணும். எந்த விஷயத்தாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். ஆமாம், அதுதான் நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. நீங்கள் மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், வசனங்கள் நேராய் நாம் திருப்போம். மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போது தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் நான் என்ன பண்ணல? தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் இயேசு அதிகமாக நம்ம நேசிக்கணும்னு தான் இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் அதிகமாக என்ன நேசிக்கணும்னு விரும்புகிறாரு? இதுனா ஒரு சுயநலமான இருக்கிற மாதிரி தெரியுதா? நம்ம பூமிக்கு பெற்றெடுத்தது அவங்க தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், தகப்பனுடைய அன்பை காட்டிலும் தாயுடைய அன்பை காட்டிலும் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்தா உங்கள் அம்மா அப்பா உனக்கு ஜீவன் கொடுக்க முடியுமா? உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் உனக்கு ஜீவன், ஒரு கிட்னி கேட்டு பாருங்களேன். இப்போ பெற்றவங்களை கிட்ட ஒரு கிட்னி கேட்டு, ஒரு கண்ணை கேட்டு பாருங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவர் சொல்கிறது கரெக்ட் தானே? சொல்லுங்கள், அவர் சொல்கிறது கரெக்ட் தானே? தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் உனக்காக நான் ஜீவனை கொடுத்துருக்கேன், என்னை நேசிக்கிறது காட்டிலும் உனக்கு அம்மா அப்பா தான் முக்கியமா? ஆமீன். இது பார்த்தா ஒரு சுயநலம் மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையாலே இது தேவனுடைய அன்பு. அப்போ தேவனிடத்தில் நம் அன்பு கூற வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் அவரிடத்தில் அன்பு கூறணும். தாயாவது தகப்பனையாவது என்னை காட்டிலும் அதிகமாக நீ நேசிச்சிடாத. அவங்களுக்கு முதல்ல கூட அவங்க ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க? உனக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. உனக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? ஏமாற்ற கொடுப்பாங்க. எத்தனை தகப்பனுக்கு, எத்தனை பிள்ளைகளுக்கு சொத்து இல்லாமல் அநாதாசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க பிள்ளைங்க மேலே கோவப்பட்டு. ஆண்டவர் அது மாதிரி நம்ம மேலே கோவப்படலை. ஆமீன், அல்லேலூயா. அப்போது என்ன சொல்ல வர? தாயின் அன்பை காட்டிலும் தகப்பன் அன்பை காட்டிலும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு தாய் செய்ய முடியாத, ஒரு தகப்பன் செய்ய முடியாததை இயேசு நமக்காக செய்திருக்கிறார். அதனால் நாம் அவருக்கு அன்பு கூறுவதற்கு நாம் கடனாளியாக இருக்கிறோம். ஆமே, இந்த வசனத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு கொள்வாங்க. ஆமே, எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவருடைய வசனத்தை ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது? கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. குறைச்சாலும் தப்பு, கூட்டினாலும் தப்பு. ஆமே, வசனத்தை வசனத்தின்படி நம்ம பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிற நாம் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நம்ம அன்பு கூறுவதில் அதிகமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை தான் அன்பு கூறணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசிங்க. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ மகனையாவது மகளையாவது, அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாகி இருக்க நமக்கு பிள்ளைகள் இருக்கும்போது மகனையாவது மகளையாவது அதிகமாக நம்ம நேசிக்கணும். அவனுக்கு எனக்கு பாத்திரவான் அல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விசுவாசத்தில் தகப்பனாகி ஆபிரகாமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தன் மகனையாவது மகளையாவது அவன் நேசித்திருந்தால் பலி செலுத்தியிருப்பாரா? சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஆபிரகாமுக்கு உன் ஏகசுதனும் ஒரே பேரான குமாரனும் நான் காட்டுகிற மோரியா தேசத்திலே மோரியா மலையிலே அவனை என்ன பண்ண பலி செலுத்தி சொன்னபோது ஆபிரகாம் என்ன செய்தார்? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதை கேட்டாலும் தேவனுக்காக ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேவ நரபலி கேட்கிறவர் அல்ல,
தேவன் தன்னை நேசிக்கிறானா? நான் கொடுத்ததை திரும்ப கொடுக்க அவனுக்கு மனசு இருக்குதா? 100 வயசில் பிறந்து காத்திருந்து பெற்றெடுத்த தன் சொந்த குமாரனை அவன் கொடுக்குறானா பார்க்கறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? அவனை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? அன்பு கூர்ந்து சோதிக்கிறார். அவன் உலகத்தை காட்டிலும் எல்லாவற்றிலும் காட்டிலும் ஆபிரகாம் என்ன நேசிக்கிறானா, அன்பு கூறுகிறானா பார்க்குறார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் மேலாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. அவன் தன் பிள்ளையை பலி செலுத்தும் போது, ஆபிரகாமே உன் பிள்ளை மேல் நீ கையை போட வேண்டாம், நீ கொலை செய்ய வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம், எனக்காக நீ உன் குமாரனை பலி செலுத்த வேண்டாம், நீ இப்போது கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் என்பது இப்போது நான் அறிந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் அறிந்திருக்கணும்? இந்த உலக நீதியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் உயர்த்தணும்? தன் மகனை கொடுத்ததினால் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால். இன்னைக்கும் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் என்றால் தேவனுக்காக அன்பு கூர்ந்தான். அன்பு கூர்ந்துதல் விலையேறு பெற்றதா இருக்கிறதுனாலே நீ கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறும்போது, நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது, உன் சந்ததி பூமியின் வானத்து நட்சத்திரங்களைப் போல பலத்திருப்பார்கள், சத்துருக்களை சுகந்தரிப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர் மாவு குறையாது, அப்பம் குறையாது, அவர் தாழ்ச்சரிய மாட்டார்கள், சத்துருக்குள் முன்பாக தலை உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீ தேவனுக்கு அன்பு கொண்டா உன் சந்ததியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு அன்பு கொண்டா தலைமுறை 1000 தலைமுறை மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை வந்து சேரும். நீ ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு நன்மை வந்து சேருங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் இன்று சந்ததிகளுக்கெல்லாம் கர்த்தர் அன்பு கூர்ந்ததினாலே ஆண்டவர் அந்த நன்மைகளை செய்தார். அல்லேலூயா. தன் மகளையாவது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பக்தன் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று காட்டினான் என்றா, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் எவ்வளோ அன்பு கூற வேண்டும்? ஆண்டவர் அந்த மோரியா மலையிலே சொன்னார், ஆபிரகாம் அங்கு கிறிஸ்துவை தரிசித்தார் என்று இயேசுவே சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னை தரிசித்தான் என்று சொன்னார். அந்த மோரியா மலையிலே உன்னுடைய மகன் அல்ல, என்னுடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே நீ பலி செலுத்தின அதே மலையில ஒரு நாள் என்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலக மீட்புக்காக நான் என்னுடைய குமாரனை பலி செலுத்துவேன், அவரை ஒப்பு கொடுப்பேன், அவரை மரணத்துக்குள்ளாக்குவேன், எல்லா பாவத்தையும் அவர் மேல் வைப்பேன், எல்லா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உலகமே ரட்சிப்படைய நான் அவரை நீதி உள்ள நியாயாதிபதியாக, இரட்சகராக, பிரஜாபதியாக இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் என்று அன்றைக்கே இயேசுவை குறித்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அன்பு கூர்ந்ததினாலே, ஆபிரகாம் அன்பு கூர்ந்ததினாலே, தேவனை நேசித்ததினாலே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உன் மகன் அல்ல, உன் மகனுடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம் அல்ல, என்னுடைய மகனுடைய ரத்தம், நேசகுமாரன். இயேசு சொல்றார், என்னுடைய நேசகுமாரன் என்று பிதா சொல்றார், அவரை நான் தகன பலியாக ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவரை ஒப்பு கொடுத்ததினாலே நாம் அவருக்கு அன்பு கூறுவதற்கு கடனாளியாக இருக்கிறோம். ஆமே. தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது, மருமகளையாவது நாம் அன்பு கூறுவதற்காக அல்ல. அவங்க அன்பு கூறலன்னு சொல்லக்கூடாது. சொல்ல ஃபஸ்ட்டு இடம் யாருக்கே? ஃபஸ்ட்டு இடம் யாருக்கே? கர்த்தர். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கர்த்தரை தான் நேசிக்கணும்னு அவர் சுயநலமாக சொல்லலை. உனக்கு அவர் செய்த எல்லா நன்மையும், உன்னை படைத்தவர் அவர் தான், உன் மகனையும் மனைவியும் பிள்ளைகளையும் படைத்தவர் அவர் தான். உன்னை படைத்தவரத்தை அன்பு கூறு. அல்லேலூயா. இது பெரிய இது போல சத்தியம் வேறு எங்குமே உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. சொல்ல இந்த சத்தியம்தான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. இது தேவனிடத்தை அன்பு கூறுவது அல்லாமல் வேற என்ன அன்பு கூற போகிறீங்க? வாசிங்க, கீழே உள்ள வாசிங்களேன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ இயேசுவை சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றாதவன் அவருக்கு பாத்திரவான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஆண்டவர் ஒரு சிலுவையை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு பாடுகள் இருக்குது. இயேசு சிலுவைன்னா என்ன அர்த்தம்? சிலுவைனா என்ன அர்த்தம்? சிலுவைனா ஒரு டாலர் போட்டு கழுத்தில் மாட்டிக்கிறது, மோந்திரத்தில் மாட்டி, இல்லை தாலி செயினில் மாட்டிக்கிறது, அது சிலுவை. அது சிலுவை சுமக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பிஷப்புங்களாம், இன்றைக்கி இருக்க நிறைய பிஷப்புங்களாம் தங்கத்தில் பிஷப் போகிறாங்க. சில பேர் வசதி இல்லைன்னா மரத்தில், தேக்கு மரத்தில், சந்தன மரத்தில் என்ன பண்ணாங்க? செய்து சிலுவையில் போடுறேன். அந்த சிலுவையை சொல்லலை நான். எந்த சிலுவையை சொல்கிறேன்? பாடுகள்.
இயேசு கிறிஸ்து செய்த அந்த நன்மையை அந்த பூமியில் அவர் செய்தது போல நாமும் செய்து அந்த பாடுகளை சிலுவையை சுமக்காமல் இயேசுவை பின்பற்றாமல், அதுதான் சொல்றாரு பாருங்க. மறுபடியும் வாசிங்க. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் இயேசுவை பின்பற்றாதவன். அப்போ சிலுவையை எடுத்து நிறைய பேர் சிலுவை எடுத்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இயேசுவை பின்பற்றாமல் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு போதகரும் சரி விசுவாசிகளும் சரி, நாம் இயேசுவை முன்மாதிரியை வைத்து இயேசுவை தான் பின்பற்றணும். அவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் வேதம் போதிக்கிறது. நாமும் யாரை நம்ம முன்மாதிரியாக வைக்கணும்? இயேசுவை முன்மாதிரியாக வைக்கி அவரை நோக்கி நம்முடைய பாதைகளை, விசுவாச பாதைகளை தொடர்ந்து ஓடுவோம் என்றால் உண்மையாலே அதுதான் நீதியின் வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அன்பின் வழியாக இருக்கிறது. அதனால அவருக்கு பாத்திரவான் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றாதவன் அவருக்கு பாத்திரவான் அல்ல. அப்படின்னா தகுதியற்றவனாக மாறிவிடுகிறோம். அப்போ சிலுவையை அவர் ஏன் எடுத்தார் அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிலுவையை ஏன் எடுத்தார்? சிலுவை ஏன் எடுக்கணும்? அவர் பாவம் செய்தாரா? இல்லை அநியாயம் செய்தாரா? அவர் வாயில வஞ்சனை காணப்பட்டதா? எதுவுமே செய்யல. ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் ஏன் சிலுவையை எடுத்தார்? ஏன் எடுத்தார்? பாவிகளாகி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நம்மை நீதிமானாக்க, நம்மை பரிசுத்தவான்களாக்க அவர் சிலுவை எடுத்தார். அதான உண்மை ஏங்க, இதான உண்மைங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுக்கு காரணம், சிலுவை எடுத்ததுக்கு காரணமே அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால தான், அவர் சிலுவை சுமந்ததுனால தான் இன்னைக்கு நீதிமான்கள். அவர் பாடுபட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம பாடுபடலை. அவர் ரத்தம் சிந்தினால தான் நம்ம இன்னைக்கு ரத்தம் சிந்தலை. அல்லேலூயா. அவர் பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், சிலுவையில் கொல்லப்பட்டார், கடைசி சொட்டு ஒரு ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. அவருடைய மீட்பினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய மீட்பினாலே அவரை போல நாம் என்ன பண்ணணுமா? சிலுவையை சுமக்கணும், அன்பு கூற வேண்டும். முதல் கற்பனை என்ன கற்பனை தெரியுமா? உன் தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முதல் கற்பனை என்னது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற கற்பனை. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணுமா? ரெண்டாவது கற்பனை என்ன தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இது ரெண்டாவது கற்பனை. ரெண்டு கற்பனை வச்சிருக்கிறார். இந்த ரெண்டு கற்பனையும் நியாயப்பிரமாணத்தை முழுசும் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. நாம் அன்பு கூற வேண்டும் என்றால் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறணும், பிறகு எல்லா மனிதத்தை அன்பு கூறணும். இப்போ புரிந்த வசனம்? ஆண்டவர் அன்பு கூறணும்னு சொன்னார். எப்படி சொன்னார் பாரு? ரெண்டு கற்பனை. ஃபஸ்ட்டு முதலிடம் யாருக்கு? கடவுளுக்கு. ரெண்டாவது என்னத்தை? நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது, இப்போ எல்லாரிடத்தையும் அன்பு கூறு. அன்பு கூறுகிற எல்லா விஷயத்தையும் நான் என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையும் அன்பு கூறணும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் மேலே வாசிங்க, 34 வசனம் வாசிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். இது என்ன? அது கடினமான ஒரு வார்த்தையாகுது. சமாதானத்தின் தேவன் அல்லவா அவரு? அப்போ சமாதானத்தை தரணுமே. நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்க, அதுக்காக நான் வரல அப்படின்னா சமாதானத்தை கொடுங்க. அவர் வந்ததே சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுத்தாரு. இங்கே என்ன வசனம் சொல்லுது? என்ன வசனம் சொல்லுங்க? அப்புறம் கீழே பாருங்க. சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். என்னங்க இது சொல்றாரு? என்ன சொல்ல வர? இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சு என்ன சொல்லுவாங்க? தப்பு தப்பாக சொல்கிறாங்க. அதனால இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? சமாதானத்தை அல்ல, சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்ன எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். கீழ் உள்ள வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். பிரிவினை உண்டாக்க வந்தேன். என்னங்க சொல்றாரு? சமாதானத்தை உண்டாக்க வரலன்ட்டாரு, பட்டயம் உண்டாகும்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்றாரு. இப்போ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. அப்போது இந்த முழு உலகமும் பிசாசுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்குது. கவனிங்க, முழு உலகமும் யார்கிட்ட இருக்குது? பிசாசினுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்குது. இங்கே பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னார். என்ன பிரிவினை தெரியுமா? ரட்சிப்பு. இந்த பூமியில் இருக்கிற மக்கள், பிசாசுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டார். பிரிவினை உண்டாக்குனா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை ரட்சித்துட்டுன்னு வச்சுக்க,
பிரிவினை தானே. பிரிவினைனா என்ன பிரிவினை? ரட்சிப்பு என்கிற பிரிவினை. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், ரட்சித்தார். இந்த தமிழ் ஆக்கத்தில் எப்படியோ ஒரு மாற்றி எழுதிட்டாங்க. ஆனால் பிரித்தெடுத்தார், தேர்ந்தெடுத்தார் என்ற அர்த்தத்தை சொல்லுது. ஒரு குடும்பத்தில் நான் முதல் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டபோது என் குடும்பத்தை யாரும் ரட்சிக்கப்படல. அப்போது எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாரும் என்ன ஒரு பெரிய பகை வந்தது. பகை வந்ததுன்னா எங்கள் அண்ணன் ஒன்று சொல்லுவார், எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா என்னது பகை வருதா இல்லையா? வந்தது. எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டார், எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அது எல்லாரும் முடியுது, சமாதானத்தை அப்போ உண்டாகிட்டார். இப்போ ஒரே குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. கணவன் மனைவி பாருங்கள், ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவர் கணவர் ரட்சிக்கப்படல, அவங்களுக்கு அது புரியும். அப்போ ரட்சிக்கப்படாத போது ஒரே குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தில் இல்லை. அப்போ உன்னை தேவன் தனக்காக தேர்ந்தெடுக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு அவங்கள என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படாத இருக்கிற ஆளை தூண்டி விட்டு உன்னை பகைப்பான், விரோதம் பண்ணுவான், பேசுவான். அப்போ அது செய்யும் போது அறியாமல் செய்தது. அவங்க அறிந்திருந்தா மகிமை கிறிஸ்துவ சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். அவங்க அறியல, இயேசு அறியாததுனாலே நம்ம பகைக்கிறார்கள், விரோதம் பண்ணுகிறார்கள். இதான் உண்மைங்க. நாங்கள் உங்க மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எரிச்சல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு காலத்தில் அவள் தான் இயேசுவை அவங்க பகைச்சாங்கன்னா, விரோதம் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நம்மளுக்கு கோவம் வருது. அவங்க மேலே நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். இயேசு அறியாத இருந்த காலத்திலே நாம் என்ன பண்ணோம்? மற்றவளை பகைத்தோம், விரோதம் பண்ணினோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்கு இந்த உலகத்திலே யுத்தம் இருக்குது. பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிவினை இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்ததினாலே அந்த பிரிவினை. அப்போ இந்த உலகத்தில் இருளின் ராஜ்யம் இருக்குது, பிசாசுடைய ஆதிக்கம் இருக்குது. இன்னும் வரைக்கும் பிசாசுடைய ஆதிக்கமும் ரூலிங் இருக்குது பாருங்க. அவனாலே மனது குருடாக்கப்பட்டு தேவனை அறியக்கூடாதபடி அவர் மனதை குருடாக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, கார் இருளில் வாசம் பண்ணுகிறவன், பொல்லாதவன், அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த மக்களை எல்லாம் விடுதலை செய்வதுன்னு தான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அப்போ 2 பேர் மக்களுக்கும் இப்போ என்ன நடக்குது? மணிப்பூரில் என்ன நடந்தது? பஞ்சாபில் என்ன நடக்குது? இப்போது பிரிவினை நடக்குது. அப்போல்லாம் என்ன? பட்டயத்தை அனுப்ப வந்தேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதுக்கும் உலகம் தன்னுடைய சிநேகிக்கும், உலகம் உங்களை பகைக்கும். ஏன் பகைக்கும்? என்னை ஏற்றுக்கொண்டதுனால, என் நாமத்தை நீங்கள் நம்பி இருக்கிறதுனால, என் மேலே விசுவாசம் வைக்கிறதுனால உலகம் என்ன பண்ணுது? உங்களை பகைக்கும். அப்படி சொன்னாரா இல்லையா? இயேசு சொன்னாரா இல்லையா? அன்பு கூர்ந்ததுனால இதெல்லாம் நடக்கும். இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால இந்த உலகத்தில் இருக்க மக்கள் உன்னை துன்பப்படுத்துவார்கள், உனக்கு சமாதானத்தை இழக்க பண்ணுவார்கள், உன் மேலே எரிச்சலாவார்கள், உன்னை கொல்ல துணிவார்கள், உன் பேரை அவமானப்படுத்துவார்கள், உன் பேரை பொய்யான பேரை சொல்லுவார்கள், வழக்கு போடுவார்கள், நீதிமன்றத்துக்கு இழுப்பார்கள், ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும், எல்லாம் வரும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? இது தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்க. அல்லேலூயா. பூமியில் ஒரு நாள் வெக்கப்பட மாட்டீங்க, பரலோகத்திலையும் வெக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்ன வார்த்தை என்னது? இதை நினச்சிக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரே. இந்த வசனத்தை வச்சுட்டு என்னதான்? ஒரு மனுஷனுடைய சத்துரு வீட்டாரே அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஆண்டவர் சத்துருக்களை ஏற்படுத்துவார் அப்படின்னா நிறைய பேர் போதிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரட்சிக்கப்படாத இருக்கும்போது அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? சத்துருக்களாக இருப்பாங்க. அவங்கள ஆண்டவர் ரட்சித்த போது பிரித்தெடுத்தார். பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்னா உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க வந்தார். அல்லேலூயா. அப்போது இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மக்களுக்கும் உனக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அந்த இடத்துல, அதுதான் பிரிவினை. அந்த இடத்துல தான் உனக்கு யுத்தம், அந்த இடத்துல தான் உனக்கு சமாதானம் இழக்கு. அல்லேலூயா. குடும்பத்தில் நிறைய பேர் இது சொல்லுவாங்க, குடும்பமே நம்மளுக்கு எதிர்த்து நிற்குது, சத்துரு, சொந்த குடும்பத்தாரே நமக்கு சத்துருவாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம யாரும் நமக்கு சத்துரு இல்லை, நமக்கு ஒரே ஒரு சத்துரு, அவன் நம்முடைய எதிராளியாக பிசாசு. அல்லேலூயா. அவனை ஆண்டவர் ஏற்கனவே தலையை நெசுக்கிட்டார், அவனுடைய பல்ல உடைச்சிட்டார். ஆமே. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறானே தவிர உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆமே. அல்லேலூயா. சரி, வாசிங்க 10:34 வாசிங்க. 10:38 வாசிங்க. மத்திய 10:38. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமாம், பாருங்க, சிலர் இயேசுவை நேசிக்க முடியலன்னு சொல்லுகிற காரணங்கள் சொல்கிறாங்க. இயேசுவை ஏன் என்னால் நேசிக்க முடியல, இயேசு இடத்துல ஏன் வர முடியல அப்படின்னு நான் பல பேர்கிட்ட நான் கேட்டுருக்குறோம். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது சபைக்கு சில பேர் வரும்போதும் சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா
கொல்லி போடணும், எங்கள் அப்பாவுக்கு நான் கொல்லி போடணும், சாகிறதுக்கு முன்னாடியே அவங்கள என்ன பண்ணுறான், கொல்லி போடணும், எங்களுடைய வம்சத்தில் நாங்கள் கொல்லி போடணும், அதனால் நான் தலப்பா காட்டணும் அந்த இடத்துல, இதெல்லாம் செய்யணும். ஆகையிலாம் என்ன பண்ணக்கூடாது, இப்போ நான் வரமாட்டேன், எங்கள் அம்மா செத்தவன் நான் வரேன். அதுக்குள்ளே இயேசு வந்துட்டா என்ன பண்ணுவேன்? நிறைய பேருடைய காரணம் சொல்கிறதில்ல. என்ன தெரியுமா, சில காரணங்கள் சொல்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா எங்கள் அம்மா கொல்லி போட முடியாது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக, அப்புறம் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது அது எதை காட்டுது தெரியுமா? உன் மகனை நீ அதிகமாக நேசிக்கிற, உன் சொந்த பந்தங்களை அதிகமாக நேசிக்கிற. இயேசுனுக்காக ஜீவனை கொடுத்தாரு, ரட்சிப்பு உண்டாக்கினாரு, அவரை நீ நேசிக்கிறத காட்டிலும் உலகம் உன்னை நேசிக்கிறதா? உலக மக்கள் உன்னை விரோதம் பண்ணுறாங்களா? பண்ணட்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால உலக மக்கள் உன்னை பகைச்சா பகைக்கிட்டங்க. ஒரு நாள் அவங்க வெக்கப்பட்டு போவாங்க, நம்ம வெக்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சொந்த பந்தங்களில் ஜாதியை விட்டு வெறுத்து என்ன பண்ணுவாங்க, எங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இயேசுவை பற்றி சொன்னால், இயேசு நல்ல கடவுள் தான், இயேசு ஏற்றுக்கொள்ளலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என் ஜாதியிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி தான் நாங்கள் ஒரு காலத்தில் இருந்தோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது பாருங்க. சில பேர் சொல்லுறதுன்னா, நான் எங்கள் கடவுளுக்கு நான் பிரார்த்தனை வச்சுருக்கிறேன், அதை போய் நான் என்ன பண்ணுவேன், அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வரேன், நான் மொட்டை அடிக்கணும், இல்லை நான் அது செய்யணும் இதை செய்யணும், அதுக்காக என்ன பண்ணோம், அதுக்காக இயேசுவிற்கு அன்பு கூறாமல் தாமதிக்கிறார்கள். இதெல்லாம் என்ன கதை என்ன தெரியுங்களா? நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ தான் ஏறு மாடு வாங்கினேன், இப்போ தான் ஒரு நிலத்தை வாங்கினேன், நான் அதை போய் பார்க்கணும் சொல்கிற கதையை போல இருக்குது பாருங்க. நிறைய மனிதருடைய கதையெல்லாம் இப்படி தான் இருக்குது பாருங்க. அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்குது. இந்த தடைகள்லாம் என்ன பண்ணணும், நீங்கணும். அல்லேலூயா. இந்த தடைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க வேண்டும். உபாகம் புஸ்தகத்தில், உபாகம் புஸ்தகம் நீங்கள் வாசிங்க. உபாகம் புஸ்தகம் உபாகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். உபாகமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உபாகம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரர் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த போதுங்க என்ன சொல்ல வராரு, அந்த தீர்க்கதரிசியாகியும் அந்த சொப்பனக்காரனாகியும் சொல்லுவதை நீங்கள் கேளாதிருப்பீர்களாக. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சொப்பனக்காரன், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் யாராக இருந்தால், அவங்க அற்புதங்கள் அடையாளங்களை சொல்லுகிறவளாக இருந்தாலும் அவள் சொல்ல என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவீர்களாக. அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்கள் அன்பு கூறுகிறீங்களா இல்லையா என்பது ஆண்டவர் சோதிக்கிறார். எதில் ஆண்டவர் சோதிக்கிறார்? எதில் சோதிக்கிறார் ஆண்டவர்? நீ அன்பு கூறுறியா இல்லையா என்பது சோதிக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் அன்பு கூர்ந்தது சோதிச்சாரா இல்லையா? யோபுவை ஆண்டவர் சோதிச்சாரா இல்லையா? அன்பு கூர்ந்ததா இல்லையா? மரண பரியந்தம் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தாரா? எல்லா விஷயத்தையும் அன்பு கூர்ந்தாங்க பாய். அப்போது ஒரு சாதாரண மனிதனே தேவன் மேலே அவ்வளோ அன்பு கூர்ந்தான்னா, அப்போது நம்மையும் கூட தேவனை அன்பு கூறுகிறோமா கூறலையா என்பதை என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். தேவன் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதை வசனத்தை வாசிக்கணும். எதை சோதிக்கிறவர் அல்ல? பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எதில் சோதிப்பார்? அப்போ அன்பினால் சோதிக்கிறார். ஆமே, ஆபிரகாமை சோதித்தது அன்பினால் தான் சோதித்தார். அப்போது நம்ம தேவன் எப்படி சோதிக்கிறார்? அன்பினாலே சோதிக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்று முதல் கட்டளை அதுதான். ஆமே, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், ஒரு சொப்பனக்காரன் இருப்பான்,
மேலே உள்ள வசனம் பாருங்க, உங்களுக்குள்ளே முதல் வசனம், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகி ஒரு சொப்பனக்காரராக எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போ வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பான் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளம் அற்புதமும் நடந்தாலும். அப்போ நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தை அன்பு கூறக்கூடாது என்று ஒரு சொப்பனக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மந்திரவாதி, ஒரு சூனியக்காரன், ஒரு ஜோசிக்காரன் உங்களுக்கு எழும்பி அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் மத்தியில் செய்தாலும், அவங்க சொன்னது அப்படியே நடந்துட்டாலும், சூரியன் கிழக்க ஒதிக்காது மேற்க தான் ஒதிக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னபடி நடந்துட்டாலும், உன் தேவனாய் கர்த்தரிடத்தை அன்பு கூறாமல் போயிடாதே. அவன் சொன்னதை நம்பாதே. வானத்தில் அற்புதம் நடக்கலாம், பூமியில் அற்புதம் நடக்கலாம், என்ன வேணா அற்புதம் நடக்கலாம். ஆனால் உன் தேவனத்தை அன்பு கூறாமல் இருக்காதே. அந்த சொப்பனக்காரன் சொல்ல கேட்காதே, அந்த தீர்க்கதரிசி சொல்ல கேட்காதே அப்படின்னு சொல்லார். அல்லேலூயா. யாரிடத்தில் அன்பு கூறணும்? உன் தேவனிடத்தில் அன்பு கூறணும். இன்னைக்கு என்ன செய்தி உங்களுக்கு? இயேசுவிடத்திலே அன்பு கூறுதல். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் எப்படி நம்ம அன்பு கூறணும்? எதற்காக அன்பு கூறணும்? இயேசுவை அவர் என்ன செய்தால் நான் அன்பு கூறணும் அப்படின்னு பல கேள்விகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். பல பதில்கள் வேதத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா. வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ அன்பு பூரணமாக இருக்கிறது. அன்பு புறம்பே பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அன்பு தான். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், ஒரு மனுஷனுக்கு ரெண்டு முகம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய எந்த பக்கத்தை திருப்பி பார்த்தாலும் அவர் அன்பிலே குறைவில்லாதவராக இருக்கிறார். பூரண அன்பு. இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, நான் ஆதியில் கொண்டு இருந்த அன்பு முடிவறிந்தும் அவர் மேல் அன்பு வைத்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. என்ன அன்பு வைத்தாராம்? சத்துருக்களை நேசிக்கிற அன்பு. அல்லேலூயா. எப்படி நேசித்தார் அன்பு? சத்துருக்களை எப்படி நேசித்தார்? யூதர்களை அவர் நேசித்தாரா? நேசித்தார். சிலுவையிலே அவர்கள் அடித்தவர்கள் நேசித்தாரா? நேசித்தார். பகைத்தவர் நேசித்தார். குத்தினவர்கள் நேசித்தார். அவர் அன்பு குறையில. யூதாஸ் காரியத்தை சிநேகிதனே என்று அழைத்து அன்பு கூர்ந்தார். அவர் அன்பில் குறைவில்லை. நான் சீக்கிரமாக வாசி முடிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க அன்பு கூர்ந்தார். வியாதிஸ்தரை குணமாக்குவதிலே அன்பு கூர்ந்தார். பிசாசுகளை துரத்தி அன்பு கூர்ந்தார். மரித்தவரை எழுப்பி அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் அன்பு கூர்ந்தார். மறுதளித்த பேதுரு மேலேயும் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சிலுவை முடிவுபறிந்து மேல் அன்பு கூர்ந்தார். கூர்ந்துட்டு சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்து விட்டார்கள், அதனால் இவளை மன்னியுங்கள் என்று. ஸ்தேவான் அவருடைய பாதையை பின்பற்றினார். ஸ்தேவானும் கல்லெறிந்து கொல்லப்படும் போது, பிதாவே இவள் அறியாமல் செய்கிறாள், இவருடைய ரத்தப்படி இவர் மேல் சுமராது இருக்கட்டும் என்று நீதிமானாக ஜெபம் பண்ணினார். நாம் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அது ஒரு கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும் நாளுக்கு நாள் அது பழக பழக, முதல்ல ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் நாளுக்கு நாள் பழக பழக என்ன ஆகிடும்? அந்த சுமை, என்னுடைய சுமை லகுவாக இருக்கும்னு சொல்லிட்டார். அது பாரமாக இருக்காது. இயேசுடைய பிரமாணம் இதை கேட்கும்போது, அன்பு சத்துருக்களை நேசிக்கிற அன்பு கூறுவதுன்னா அது ஒரு பிரமாணங்க. அந்த பிரமாணம் அது நம்ம நிறைவேற்ற முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே நம்ம என்ன பண்ணணும்? அந்த நுகத்தை நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில் சுமக்கணும். நுகத்தை சுமக்கணும். அவர் சுமந்தது போல் நாம் சுமக்கணும். ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயேசுவால் அன்பு கூற முடியுது, நம்மளாலையும் அன்பு கூற முடியும். அப்போ அன்பு கூறுகிற கடன் இல்லாமல் வேறு ஒரு கடன் நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா.